ஹாய் கைஸ், வெல்கம் டு கக்காஷி கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் விளாட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கேமை பற்றி. இது ஒரு ஓஜி கேமு. அப்போல்லாம் விளாண்டு டவுன் ஹால் 10 வரைக்கும் வச்சுருந்தேன். இப்போ அந்த அக்கௌண்ட் என்ன எதுவும் தெரியல, அதனால் முதல்லேருந்து விளாட்றேன். ஃபஸ்ட்டு இப்போ டுட்டோரியல்லாம் ஃபுல்லாக பார்த்துடலாம். Phew, that was a close. என்னென்னமோ சொல்லுது, அதெல்லாம் படிக்க வேணாம். படித்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அட்டாக் பண்ணுவோம். ஹாய், இது விசாடு தானே? செம்மையாக இருக்கும். இதெல்லாம் எடுக்கிறதுக்கு டவுன் ஹால் 5 சம்திங் மறந்து போச்சு. விளாண்டே 5 வருஷம் அப்படி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு டவுன் ஹால் 3 வரைக்கும் ஏற்ற பார்ப்போம். ஒரு பில்டர் ஹட் வாங்கியாச்சு. மறுபடியும் ஏதோ வாங்கணுமா? இந்த எலிக்சர் கலெக்டர். இது என்னென்னா இந்த சைடில் பர்பிள் கலரில் 1000 இருக்குது பார்த்தீங்களா? அது உருவாக்குறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது உருவாக்குறது. எலிக்சர் ஸ்டோரேஜ். இது வந்து ஸ்டோரேஜ் அதிகப்படுத்துறது. அந்த ரைட் சைடு பர்பிள் கலரில் இருக்கிறதோட ஸ்டோரேஜ் அதிகப்படுத்துறது. இப்போ ஒன்று வாங்கி போட்டால் 2000 அப்படி ஏதோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அதை லெவலப் கூட பண்ணிக்கலாம். லெவலப் பண்ண அதுவும் அதோட கெப்பாசிட்டியும் ஏறிக்கிட்டே இருக்கும். இது வந்து கோல்டு ஸ்டோரேஜ், கோல்டு சேர்த்து வைக்கிறது. அந்த சைடில் மைன் பண்ணுற மாதிரி இருக்குதுங்கள, அது வந்து கோல்டு மேக்கர், கோல்டு உருவாக்கும். பராக்ஸ், இது வந்து இந்த அட்டாக் பண்ணுறவங்கள வாங்குறதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஜெம்மை வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே வச்சுப்போம். ட்ரெயின் ட்ரூப்ஸ். இது வந்து இந்த ட்ரைனிங் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இவங்க பேர் வந்து பார்பரியன்ஸா, வைக்கிங்ஸ் மாதிரி இருக்காங்க. காம்பிளிங் ஃபாரஸ்ட். ஓகே, அந்த இடத்த தொட்டு ஃபுல்லாக இறக்கி விட்ருவோம். இறக்கி விட்டு இவங்க அப்படியே எல்லாரையும் அடிச்சிருவாங்க. சைடில் ஒரு பில்டிங்காக உடைக்க ஒரு ஸ்டாராக கிடைக்கும். அப்புறம் லூட்டும் கிடைக்கும். ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஈஸியாக தான் இருக்குது எல்லாம். ஆனால் இது ஸ்டார்டிங் லெவலுங்கிறதுனால பார்க்க எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். நேம் செட் பண்ணுவோம். கக்காஷி கேமிங்னே வச்சிடலாம். ஐயோ, ஸ்பெல்லிங் போட்டு தப்பாக போட்டேன். கக்காஷி கேமிங். இப்போ டவுன் ஹால் லெவல் 2க்கு போடுவோம். அவ்வளோதான். டவுன் ஹால் லெவல் 2 வந்துடுச்சு. இப்போ அங்கே ஏதோ கொடுக்க சொல்லுது. கம்ப்ளீட் சேலஞ்ச். ஏன் இனஃப் பாயிண்ட் டு கெட் ரிவார்ட். அவங்க ஏதோ டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க போல், அதை பண்ணால் ரிவார்டு கிடைக்க மாட்டேங்குது. அது ஏதோ கிளிக் பண்ணணும். செலக்ட் ஏ பில்டிங். இது என்னென்னமோ இருக்குது. வால். செவுறு போட்டுப்போம் சுற்றி. யாராச்சும் நம்மளை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்துக்கு. டீ ஃபுல்லாக சுற்றி போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு இது டவுன் ஹால் கம்மியாக இருக்கிறதுனால லிமிட்டடான செவுறு தான் போட முடியும். அவ்வளோதான் வருது. சரி, ஓகே, போயிட்டு பேட்டில் பண்ணுவோம். ஏதாவது நல்லா பேஸாக போய் அட்டாக் பண்ணி அங்கே இருக்க லூட்டெல்லாம் எடுத்துடலாம். இந்த பேஸே அட்டாக் பண்ணுவோம். சுற்றி போட்டுருவோம். இந்த பேஸால் நம்ம அடிக்க முடியாது. இந்த கேமரா உடச்சு விட்டா போதும்.
கேனனை உடைங்கடா, கேனனை உடைங்கடா. அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோம் நம்ம. அவ்வளோதான், நம்ம காயினும் அந்த எலிக்ஸரும் ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணால் தான் நிறைய வைக்க முடியும். டவுன் ஹால் லெவல் 4க்கு போட்டுருமோ, 3க்கு போட்டுருமோ. ஸோ இதெல்லாம் வாங்கினா தான் 3க்கு போட முடியுமா? இது ஒன்று வாங்கிக்கலாம். வேற என்ன வேற மறந்து போச்சே என்னதுன்னு. இந்த ஆர்ச்சர் டவர் இது வாங்கிப்போம். வாங்கி எங்கே வைக்கலாம்? அங்கே வைக்கலாம், கரெக்டாக இருக்கும். செவரு வர ப்ரொடெக்ஷனுக்கு இருக்குது, ஈஸியாக வந்து அடிச்சிட முடியாது. அடுத்தது கேனன் வாங்கிக்கலாம், அது வாங்க சொன்னாங்க. கேனன் எடுத்து இங்கே வச்சிடும். அடுத்து ரீசோர்ஸஸில் போயிட்டு கோல்டு மைன் இதையும் வாங்க சொன்னாங்க, வாங்கிடலாம். இங்கேயே வச்சிரும், அதுதான் ஃப்ரீயாக இருக்குது. வேறு எதுவும் வாங்க சொல்லன்னு நினைக்கிறேன். ஆமாம், வேறு எதுவும் வாங்க சொல்ல. இப்போ என்ன பண்ணலாம்? மறுபடியும் பேட்டில் தான் பண்ணணும் போல். பேட்டில் பண்ணி மறுபடியும் லூட்லாம் கேதர் பண்ணலாம். முக்கியமாக கோல்டு கேதர் பண்ணலாம். கோல்டு இருந்துச்சுன்னா அடுத்த டவுன் ஹால் அப்கிரேட் பண்ணிடலாம். பார்பரன்ஸை சுற்றி போட்டுருவோம். ஏன்னா நம்மகிட்ட உடச்சிட்டா போதும், வேலை முடியும். ஏன்னா அதுக்குள்ளே பாதி லூட் எடுத்துட்டோம், பாதி என்ன ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். கேனன் வாங்க, கேனன் வாங்க. 2 ஸ்டார் கிடச்சிருச்சு, 3 ஸ்டாரும் கிடச்சிருச்சு. ஈஸியாக ஜெயிச்சிட்டோம். என்னென்னு போகலாம். இன்னும் காயின்ஸ் எனக்கு வேணும். இன்னொன்று இல்லாட்டி காயின்ஸ் நிறைய இருக்க மாதிரி பார்க்கலாம். இங்கே தேவையான காயின்ஸ் வச்சு சுற்றி போட்டுரும். ஆனால் எல்லாமே பார்க்குறதுக்கு சேம் பேஸ் மட்டும் இல்லை. இது சும்மா நான் புது பிளேயருங்கிறதுனால நியூ பேஸ் கொடுக்குறாங்களா? இது செல்ஃப் கிரியேட்டட் பேஸ். இது ரியல் பிளேயர்ஸோட பேஸ் தான். நமக்கு ரீசோர்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான், ரெண்டுமே 400 வந்துடுச்சு. இப்போ போயிட்டு டவுன் ஹால் அப்கிரேட் பண்ணிடலாம். டவுன் ஹால் லெவல் 3. என்னது, அரை மணி நேரம் ஆகுமா? அவ்வளோ நேரம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாதே. அதே சமயம் காயின் கொடுத்தும் வாங்க முடியாது. சரி, அது என்ன ஜெம்ஸ் கொடுத்தோம். சரி, அந்த கேப்பில் ஒரு பேட்டில் போடும். ஏதோ மிஸ்ஸிங் 2 கோல்டுன்னு காமிக்குது, என்னது? ஓ, என்கிட்ட 8 கோல்டு தான் இருக்கா? இதில் வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, கரெக்டாக 10 கோல்டு. ஓகே, உள்ளே போயாச்சு. இந்த பேஸே அட்டாக் பண்ணுவோமா? பண்ணுவோம். ஐயோ, கேன்ன்றது பக்கம் எனக்கு விடாம இந்த பக்கம் இறக்கி விட்டேன். போனால் போயிட்டு அடிச்சிடுவாங்க. ஏறி அதுதான் எதை எடுக்கிறீங்களோ இல்லையோ கோல்டு மட்டும் எடுத்துட்டாங்கப்பா. கேனன் அடிங்க, கேனன் அடி ஈஸியாக அப்படின்னு ஜெயிச்சாச்சு. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சவங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.